அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் குறிக்காட்டுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால், அதனுடைய பயத்தின் காரணமாக, அதனுடைய அச்சத்தின் காரணமாக அந்த மலையை வெடிச்சு செதறி இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலானோர் இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது, குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று கூட தெரியாது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்கணும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நமக்கு தான் நன்மைகள் கிடைக்கும். எப்படி? ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மைகள், 3 எழுத்து ஓதுனா 30 நன்மை. இப்படி நம்ம ஓத ஓத நமக்கு தான் நன்மை கிடைக்குது. நாளை மறுமை நாள்ல அதற்கு மிகவும் ஒரு கூலி இருக்கின்றது. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதிஹி அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றார். ஆகையால் அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து அதை எப்படி ஓத வேண்டும் என்ற முறையை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.